வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி, மகிழ்ச்சி. எல்லாத்தையும் வாங்கன்னு வரவேற்கிறோம். பொதுநலவாதி டீம் சார்பாக வரவேற்கிறோம். பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று செல்வராஜ் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். லாஸ்ட்டில் சொல்லுவோம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருந்தாலும் பேச சொல்லி நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் மீண்டும் அகைன் நான் வாங்கன்னு சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம், இந்த பாட்டை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் இங்கே சொல்லி, காலையில் நடந்த நிகழ்வு இங்கே நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கனால ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு டைரக்டர் மாசான வந்து இந்த டிரைவர்கிட்ட கேட்டு வர்றாரு, நீங்கள்லாம் ஓட்டுக்கு காசு வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, கட்டாயம் வாங்குவாங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, யார் அதிகமாக காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறோம். அதை மாற்றணுங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி நம்ம பண்ணுறதுனால யாருமே பெரிய லெவலில் மாறிட போகிறதில்ல. ஆனால் ஒரு சிலர் மாறலாம். அதுக்குரிய வாய்ப்பாக நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். அந்தளவுக்கு டைரக்டருக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கிளாப் பண்ணி எல்லாரும் தேங்க்யூ ஸோ மச். அகைன் மீண்டும் எல்லாரையும் வருவேன்னு வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்துள்ள எழுச்சி இயக்குனர் வி.சி. கோகுலநாதன் சார் அவர்களே, தமிழ்நாடு பத்திரிகையாளர் மாமன்றத்தின் தலைவர் டி.எஸ்.ஆர். சுபாஷ் அவர்களே மற்றும் ஜெசிகா அவர்களே, இந்த படக்குழுவினரே, அந்தோனிதாசன் அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுநலவாதிங்கிற இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க சாங்கோட. அந்தோனிதாசன் பாடினாலே அந்த பாட்டு எப்பவுமே ஹிட்டு தான், எந்த பாட்டாக இருந்தாலும். அது இல்லாமல் அந்த மியூசிக் டைரக்டர் ரியாஸ் வந்து நல்லா அழகாக உடனே முழுமுழுக்கிற மாதிரி ஒரு மெட்டை போட்டு பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சுதந்திர அடைஞ்சதுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மக்கள் திருந்துற விட இல்லை. ஆக்சுவலாக முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லவனை நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ போவோம் நல்லவங்கிறோம். ஒரு கிரிமினலை கெட்டவனை அவனுக்கு இல்லை அடியாங்கிறோம். இதுதான் மக்களோட மனோபாவமாக இருக்கு. அதே மாதிரி இன்னும் இப்போ இந்த பணம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இது எலெக்ஷன் இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஒரு ஆபீஸ்ல போய் நம்ம ஒரு பணம் கொடுத்தாதான் வேலை நடக்குங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா சில பேர் என்ன ஆகுதுன்னா, அவன் பணம் வாங்கிட்டா கரெக்டா வேலை செய்யலாம் அப்படிங்கிறது சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்த லஞ்சங்கிறது தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இது நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது ஒரு முதல் படியா இவங்க ஒரு பாட்டுல இவங்க சொல்ல வந்திருக்கிறாங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு கைத்தட்டி நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவேர்னஸான இதை வந்து சுயநலம் இல்லாமல் அதை மக்களுக்காக எடுத்து செய்கிற ஒரு சிலர்ல இந்த படக்குள்ள இருக்கிறாங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க அவேர்னஸ் கொடுக்குற பாட்டை முதல்ல மீடியாக்கள் வந்து பட்டி தொட்டிலாம் கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அதுவே இவங்க செய்கிற பேருதவியாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எலெக்ஷன்ல பணம் வாங்குறத பற்றியும், நம்ம எந்த மாதிரி பணம் கொடுத்து ஓட்டு போட போகிறோமா, பணம் வாங்கி ஓட்டு போட போகிறோமா, பணம் வாங்காமல் ஓட்டு போட போகிறோமாங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பணம் வாங்குறத விட பணம் வாங்காமல் ஓட்டு போட்டால் நம்ம ஒரு நல்ல தலைவர்களை கண்டிப்பாக கிடைப்பாங்க. பணம் கொடுக்கறதுனால மட்டும் நமக்கு நல்ல தலைவர்கள் கிடைக்க போகிறதில்ல. உண்மையாகவே பணம் கொடுக்காம இவர் நமக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் பணம் வாங்காமல் ஓட் பண்ணுங்க. பெண்களுக்கு ஓட்டு உரிமைங்கிறது ஒரு காலகட்டத்தில் இல்லை. ஸோ பெண்களுக்கான ஓட்டு உரிமையை கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொரு பெண்களும் பணம் வாங்காம, முடிஞ்சா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பணம் வாங்காம ஓட்டு போட்டீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்க. நன்றி. ஆகச்சிறந்த ஆளுமையான வி.சி. கோகுலநாதன் ஐயா அவர்களுக்கும், உண்மையின் உரைகள் எதையும் தைரியமாக பேசும் எனது அருமை தோழர் திரு சுபாஷ் சார் அவர்களுக்கும், மற்றும் இங்கே மேடையில் இருக்கும், மேடையின் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான காலை வணக்கம். சுபாஷ் சார் என்னை கூப்பிடும்போதும், ரகுநாதன் சார் கூப்பிடும்போதும் இந்த ப்ரோக்ராமுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சேன். பட் அது இங்கே வந்த பிறகு வந்து மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தோணுது. பெண்கள் வந்து ஆளுமை அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் எந்த கட்டத்துலையும் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னாச்சுன்னா, ஒரு மனைவியா, ஒரு தாயா, ஒரு சகோதரியா, ஒரு தோழியா, எல்லா இடங்களிலும், வீட்டிலையும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி, ஒரு ஆணை வந்து உருவாக்குறது வந்து பெண் தான். அந்த பெண்ணிட்ட வந்து
அந்த பெண்ணிடம் இருந்து வரும் சக்தி தான் ஒவ்வொரு செகண்ட்லையும் உலகம் முழுதும் வியாபித்து ஆண்களையும் மற்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெண்கள் வந்து அவங்க வந்து இயல்பாகவே வந்து கொஞ்சம் தன்னடக்கம் இருப்பதனால், பழைய காலத்தில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததுனால் மேபி ஓட்டுரிமை மறுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நாட்டில் உள்ள எல்லா தரப்பட்ட இடங்களிலும் பெண்களை முதலில் கவர்ந்தாலும், பெண்களை முதலில் கைக்குள் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அந்த இடம் சிறப்பாக ஒரு வெற்றிகரமான இடமாக அமையும். இது வந்து நான் சொல்லலை, எல்லா இடங்கள்லையும் எடுத்துக்கோங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த இடங்கள்ல இருந்தாலும் ஒரு 10 லேடிஸ் இருந்தாச்சுன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணியாச்சுன்னா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண மாதிரி. ஓட்டுக்கு காசு, இது வந்து ஒரு கேன்சர் மாதிரி. ஒரு எப்போ வந்ததுன்னே தெரியாது. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டு போடும்போது எங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதா ஞாபகமே கிடையாது. இப்போ வந்து 25 வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு அன்றாட நிகழ்வு மாதிரி எலெக்ஷன் டைம்ல ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் வந்து நாம் தான். நம்ம வந்து சார் வந்து ரொம்ப அழகாக கால்குலேட் பண்ணி சொன்னாங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் இதையும் 24 மணி நேரத்தை நம்ம எந்த மாதிரி டிவைட் பண்ணி அதை நம்ம எந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்க கிட்ட நம்ம வந்து வாய் மூடி நம்மளோட எந்த விஷயங்களும் கேட்க முடியல அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. எடுத்துக்காட்டு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஒவ்வொரு நாளையும் வந்து 2 ரூபாய்க்கோ 1 ரூபாய்க்கோ 30 பைசாவுக்கோ நம்ம வித்திருந்தோம்னா, நம்மளோட உரிமைகளை நம்ம வித்திருந்தோம்னா நம்ம யார்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது. அது மறைக்க முடியாத உண்மை, யாருமே கேட்க முடியாது. ஐ திங்க் இதில் உள்ள எல்லாரும் வந்து நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வீட்டில் பணம் தரப்பட்டு அது பாட்டுக்கு அதை ஒரு சாதாரண ஒரு கேலண்டர் மாதிரி வாங்கி வச்சுருக்குறோம். தேவையா தேவையில்லையான்றதுலாம் 2வது விஷயம். அது எல்லாமே வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்து சுயநலவாதி உள்ள இந்த இடங்களில் வந்து பொதுநலவாதியாக மேபி நிறைய நல்ல விஷயங்களை வந்து மதுரைக்காரங்க பண்ணுவாங்க. அதுக்கு மதுரைக்காரங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். எதையும் யோசிக்க மாட்டாங்க, இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டே போவார்கள். அப்படி ஒரு வெளிப்படுத்தின நிகழ்வு வந்து இந்த பொதுநலவாதி அப்படிங்கிற ஒரு டீம் உருவாக்கி இருக்கிற இந்த பாடல் வந்து ஒரு 2 நிமிஷம் கேட்ட பிறகு ஆஃப் பண்ற மாதிரி இல்லை. ஸோ 5 நிமிஷம் போட்டிருக்காங்க, 5 நிமிஷமும் கேட்குற மாதிரி இருக்கு. அது இந்த பாடலுக்கும் அதை அமைத்தவர்களுக்கும் உள்ள தனி சிறப்பு. வார்த்தைகள் மற்றும் எடிட்டிங் பண்ண விதம், அதை காட்சிப்படுத்தின விதம், அதுக்கு ஹீரோ செலக்ட் பண்ண விதம், மற்ற எல்லாமே வந்து ரொம்ப அருமையா அமைந்திருக்குது. பொதுவாக சொல்லப்போனா இப்போ நான் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் அந்த பாட்டு மீதிலாம் ரொம்ப அடிக்கடி கேட்பேன். ஏன்னா அது கேட்டவுடனே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். எல்லாரும் சிரிச்ச முகத்தோட ஆடுறது, சிரிச்ச முகத்தோட அந்த ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் அந்த சீன்ஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டா இது அமைந்ததோடு மட்டும் இல்லாமல் கருத்தால மிக்க பாடல். சார் சொன்ன மாதிரி நாய்க்கு இது போடுறதும் பணத்தை பிடிக்கிறதுக்கு மக்கள் ஓடி வர்றதும் அதெல்லாம் வந்து அதுல கருத்தால மிக்கது. அதே இது அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, கடவுளே இறங்கி வந்தாலும் காசு கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் எவ்வளவு ஒரு வருந்தத்தக்க ஒரு பதிவுகள். இதை வந்து ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்கீங்க. என்னோட சார்பா நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இந்த பாடலை வந்து எங்களோட தளத்துல ஏறக்குறைய 25,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பம் பார்த்தாச்சுன்னா இது 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க. அவங்க ஒவ்வொரு தளத்துக்கும் அனுப்பி வச்சாச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அது வந்து நல்ல விஷயமா நோயான்னு தெரியாது. எல்லாரும் அவங்களுக்கு வந்து சேர்ற வாட்ஸ்அப்னுங்கிற தளத்துல வர்றது நல்லதோ கெட்டதோ அப்படி தூக்கி கொண்டு போய் அடுத்த குரூப்புக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து கண்டிப்பா அடுத்த தளத்துல போடுவாங்க. அதுவும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே வந்து நான் வந்து போட சொல்றேன். ஸோ இந்த பாடல் வந்து குறைஞ்சது வந்து என் மூலமாக ஒரு 10 லட்சம் பேரையாவது சென்றடையும் என்று மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு, இந்த நல்ல நிகழ்வில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுநல டீமுக்கு மற்றும் PRO சாருக்கு, சுபாஷ் சாருக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி நம்ம எப்படி சொல்றதுன்னா, நான் ஒரு சினிமாவில் இருக்க கேமராமேன். என் பேர் சூரஜ் நல்லசாமி. மதுரையிலேருந்து ஒரு டீம் கூப்பிட்டாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மாசனம் அண்ட் ரியாஸோட படைப்பு தான். நம்ம வந்து டெக்னிக்கலாக ஒரு படம் எடுக்க தெரியுங்கிறதுனால எடுத்து கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி நல்லா வந்திருக்குன்னா பாதி அவருக்கும் பாதி இவருக்கும் தான் போய் சேரும். அண்ட் நடித்த கமல் பாண்டி, செலக்ஷன், சத்யா சார், இவங்க எல்லாருமே சேர்ந்து டீம். நான் வந்து ஜஸ்ட் எடுத்து கொடுத்தது மட்டும்தான். ஸோ தேங்க்யூ, நன்றி.
அடுத்ததாக யார் அழைக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடல் பாடியது நம்மளோட அந்தோனிதாஸ் அண்ணா. சோ அதுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுற மாதிரி ஒருத்தரை வந்து ஸ்கிரீன்ல பாடல் பாடியதா காமிச்சிருக்காங்க. எஸ், அவர் இப்பதான் வந்திருந்தாரு, நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆக்டர் விஜய் சத்யா சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜய் சத்யா. ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப படங்களில் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்பெக்டராக பார்த்துருப்பீங்க, போலீஸாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப கெட்ட போலீஸாக பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ஒரு நல்ல போலீஸாக கூட நடிச்சதில்லை. நான் அதை ஏங்கிட்டே இருக்கேன், ஏதாவது நல்ல போலீஸாக வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு. அப்படி இருக்கிற சமயத்தில் என்னோட மாப்பிள்ளை மாசானம், அவனே அப்புறம் தான் நானும் என்னுடைய சொந்த மாப்பிள்ளை திருதுப்புன்னு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணுறோம் அப்படின்னு. ஆல்பம்னா ஏதோ அவர் அடுத்த படம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா பொதுநலவாதி அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் சம்மந்தமான ஒரு பொதுமக்களுக்கு சம்மந்தமான ஒரு ஆல்பம் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர டவுட்டு. ஏன்னா நம்ம ரொம்ப பேரை பார்த்துருக்கோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், மதுரையிலேருந்து வரேன், விழுப்புரத்துலேருந்து வரேன், நான் படம் பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்லாம் வருவான், நான் மியூசிக் டைரக்டர் அப்படின்லாம் வருவாங்க. ஸோ அந்த தருணத்தில் தான் நான் மாப்பிள்ளையை பார்த்தேன். மாப்பிள்ளை ஏதோ விளம்புறேன் அப்படின்னு. இல்லை அம்மா, உண்மையிலே நீங்கள் அந்த பாட்டை கேளுங்க, உண்மையிலேயே நல்லாயிருக்கும் அப்படின்னா. நம்ம எப்பயுமே எல்லாத்துலேயும் கேட்குற மாதிரி சரி அவங்கள பாட்டை அனுப்பிச்சுடுங்க அப்படின்னா அப்புறம் அனுப்பிச்சுட்டாப்புல. அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 5 முறை கேட்டேன். மனசில் ரொம்ப பதிஞ்சுது. அதுக்கப்புறம் பாட்டு எப்படி மாமா பார்ப்போம், அப்புறம் உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் நண்பர் அந்தோனிதாஸ் பாடியிருந்தார், ரொம்ப அருமையாக இருந்தது. அந்தோனிதாஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. உண்மையிலே மாப்பிள்ளை எடுத்துருவேன் உங்களுக்கு, சாங் எடுத்துருவேன் உங்களுக்கு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சரி மாப்பிள்ள நல்லா இருக்கு அப்படின்னா, ஆமாம் இதுக்கு நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னா. நான் இது வரைக்கும் பாட்டு பண்ணது இல்லை மாப்பிள்ள, எனக்கு டைலாக்கே ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க படத்தில், இதில் பாட்டு வேறு எனக்கு கொடுத்தீங்கன்னா ஃபுல் பாட்டு நீங்கள் தான் பாடுறீங்க அப்படின்னாரு. உண்மைதானான்னு நான் 2 தடவை ஃபோன் பண்ணி கேட்டேன் மாப்பிள்ள. அப்புறம் உண்மையிலே நீங்கள் காமெடி எதுவும் பண்ணுறீங்களா? 2வது என்ன கேட்டீங்கன்னா, நாங்கள் ஒரு 2000 தலைக்கட்டு அவனியாபுரத்தில். நீங்கள் அவனியாபுரத்தில் காலை வச்சிங்கன்னா நீங்கள் யாருன்னு சொல்லி கூட்டி போய் வீட்டில் விட்டுருவாங்க. நீங்கள் கொஞ்சம் பிசுறு தட்டி பேரை மாற்றி சொன்னீங்கன்னா சிக்கல் ஆயிடுவாங்க. இப்போ எனக்கு இங்கே வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருக்கும் சத்யான்னு தெரியும், விஜய் சத்யான்னு தெரியும். அங்கே போய் விஜய் சத்யா யாருன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் நடிகராக தெரியும். நடிகர் ரமேஷ் என் பேர் அப்படின்றது தெரியும். ஆனால் விஜய் சத்யானா அங்கே ஒரு மாதிரி சிக்கல் ஆயிரும். ஏன்னா நீங்கள் ஆட்டோ கால் வச்சோன்னே ஆட்டோ ஸ்டாண்டில் விசாரிச்சா நீங்கள் நடிகர்கள்னா என்னை வந்து விட்டுருவாங்க. இல்லை விஜய் சத்யா பார்க்க வந்து அப்படி ஆளே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரி எங்கள் 2000 தலைக்கட்டில் இருக்கிறதுனால வந்து இந்த 2000 தலைக்கட்டுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகணும். இவன் மாப்பிள்ளை உண்மையிலே நல்ல படம் எடுக்கிறானா, இல்லை சரியான படம் எடுக்கிறானா, இந்த ஆல்பம் செட் ஆகுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு எடுத்ததுக்கு அப்புறமே ஒரு 10 கால் வந்துருச்சு. என்ன நீ தான் நடிக்கிறியாமே, நீ தான் எல்லாமே அப்படின்னு. சத்தியமா நான் எல்லாமே எதுவுமே கிடையாது. நான் வந்து வாய்ஸ் வச்சு நடிச்சிருக்கேன், அதில் பாடியிருக்கேன். பாட்டு பண்ணது கூட அந்த சொன்னேன். பட் நான் வந்து அதில் வாய்ஸ் வச்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பேருக்கு நான் தகவல் சொல்லி அப்புறம் அவங்க, ஆனால் ஓரளவுக்கு அவங்க நம்பல. மாசானமா ஊருக்கு போகிற பாதி பேர்கிட்ட சொல்லணும் போதுக்கு. ரொம்ப பேர் எனக்கு ஃபோன் அடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது ரொம்ப பேர் சொல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவனோட உழைப்புல தான் சார் அந்த காசு. அவனோட உழைப்பு முழு அவன் படம் தான் அது. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு முதல்ல சொல்லும் போது நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். அவனை அப்படி மாட்டிக்கிறவா, ஏற்கனவே ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டு சென்னையில் சுற்றி வச்சிடுறாங்க, அதனால் நீ வந்துடாத அப்படின்னு. அப்புறம் ரொம்ப தைரியமாக ஆளுகளை பிடிச்சி செட் பண்ணி நண்பர் மியூசிக் டைரக்டர் வச்சு அப்படியே செட் பண்ணி வந்துட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து அதில் நடிக்கும் போது ஒரு 1000 முறைமாவது அந்த பாட்டை நான் கேட்டுட்டேன். ஏன்னா மெமரி பண்ணணுன்றதுக்காக நான் ஃபுல்லாகவே ஹெட்செட்டில் போட்டு கேட்டு அது லைவ். ஏன்னா அவர் ஹை பிக்சரில் பாடியிருப்பார். அவருடைய அதில் பார்த்தீங்கன்னா லோ பிக்சர் இருக்கும், ஹை பிக்சர் இருக்கும். அட்டன் டயத்தில் கேமராமேன் விட மாட்டார். இல்லை ஒரே ஷார்ட்டாக போங்க, நான் அவர்கிட்ட சொல்ல முடியல. இல்லை சார் ஒரு லோ பிக்சரில் போயிருக்கும் டப்புன்னு ஹை பிச்சுக்கு போயிடுறாரு, அது என்னால் இருக்க முடியலன்னு அவருக்கு சொல்ல தெரியாமல் அவர்கிட்ட வந்து நான் சண்டை போடுவேன். இல்லை சார் இது இதோட முடிச்சுங்க, அடுத்த கட்டு நம்ம தனியாக போயிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி அண்ணன் என்னை பாடியிருப்பாரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். இந்த சாங்கை வந்து நீங்கள் பொதுநலவாதி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு நீங்கள் நல்லபடியாக இந்த ஊடகம் எடுத்து போகணும். நல்ல விஷயங்களை நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்கிறீங்க, அது இந்த தருணம் சரியான தருணம் சார். இந்த தருணத்தை வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவருக்கு பணம் வருது வரலன்றது அடுத்த பிரச்சனை. ஸோ ஆனால் இது மக்கள்கிட்ட போய் சேரணுன்றது கரெக்டான டைம். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப பேர் கை கொடுத்தாங்க, இந்த சாங் அப்படியே நீங்கள் விஜய்கிட்ட கொடுத்துருவீங்களா அப்படின்னாங்க. இது தெரியலையே சார், அது டேரக்டருக்கு தானே தெரியும், அது நம்ம தெரியாதுங்க. நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது என்னன்னா நம்ம அந்த சமையல் பக்கத்தில் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அறிவிப்பு வந்துருச்சு, இந்த டயத்தில் வந்து இன்னைக்கு வந்து அறிவிக்கிறாரு விஜய் சார் அப்படின்னு. ஸோ அந்த தருணத்தில் அந்த பாட்டும் அதே மாதிரி வந்ததா இது அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகுது. அவர் எடுத்துக்கிடுவாங்க அந்த சாங்கை.
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க சார், எல்லாம் வந்துடும், விஜய் சார் எடுத்துருவாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னாங்க. நாங்கள் சிரிச்சுக்கணும், என்ன நிலைமைன்னு தெரியலங்க. ஆனால் உண்மையிலேயே பொதுநலமாக தான் எடுத்தான். அது எந்த ஒரு இதுலையுமே சுயநலமே கிடையாது. அதில் லாபம் வருமா வராதா, இந்த காசு வருமா வராதா, இல்லை இதில் நான் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, அது எதுவுமே இல்லை. அது முழுசா ஒரு 10 லட்ச ரூபாய் போட்டு இதை நான் வந்து பண்றேன் மாமா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த சாங் நல்ல டியூன் கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர், இது நல்ல லிரிக்ஸ் நான் போட்டிருக்கேன், நான் டைரக்ஷன் பண்றேன் மாமா அப்படின்னு சொல்லி அந்த படம் இதை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஆல்பம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இந்த படத்தை, இந்த ஆல்பத்தை நல்லபடியா நல்ல இடங்கள்ல போய் சேர்த்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்றணும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்க மேல இருக்கு. அதை நீங்க செய்வன்ற நம்பிக்கையோட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக லீட் ஆஃப் த சாங், ஹீரோ ஆஃப் த சாங், வெரி கூலஸ்ட் பர்சனா இன்னைக்கு வந்திருக்காரு. ஐ வுட் லைக் டு கால் தி பாண்டி கமல், ஹூ இஸ் த லீட் ஆக்டர் ஆஃப் திஸ் சாங். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்காக வில் பி வெயிட்டிங். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த சாங் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து எப்படி சொல்றதில்ல, நம்ம டிஆரை பார்த்துருப்போம், அஷ்டவதானின்னு சொல்லுவாங்க. சார் இது பாட்டு எழுதுனது நான் தான், அப்புறம் டைரக்ஷன் பண்ணுறது நான் தான், இது ப்ரொடக்ஷனு இது நான் தான் அப்படின்னு சொல்கிற இதான் ஃபஸ்ட்டு ஆல்பம் நினைக்கிறேன் அவர்களது, அவனியாபுரம் ஆசானம். அவர் சொல்லுவார், மாட்டுக்கும் அவனியாபுரம் தான், ஓட்டுக்கும் அவனியாபுரம் தான் அப்படின்ட்டு. கேட்டா நாட்டுக்கா, ஓ சாரி, நாட்டுக்கும் அவனியாபுரம் தான், பாட்டுக்கும் அவனியாபுரம் தான், மாட்டுக்கும் அவனியாபுரம் தான் அப்படிங்கிற மாதிரி. இனிமே அவனியாபுரம் மாசம்னு சொன்னா பயங்கரமா உலகம் ஃபுல்லா போயிருந்து நினைக்கிறேன். இங்க மீடியா வந்து கம்மியா வந்திருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல விஷயத்த போயிட்டு எல்லா இடத்தையும் போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு. ஆக்சுவலா அவனியாபுரம் மாசனா சார் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாரு, இதுதான் எடுக்க போறோம் அப்படின்னு. என்ன சார் எடுக்க போறோம் அப்படின்னு, ஒரு ஆல்பம் எடுக்க போறோம் சார், செம்ம லவ் சாங் போல தெரியுது, ஏன் சார் ஹீரோயின் அப்படின்னு கேட்டேன். ஹீரோயினா? ஹீரோயினா கிடையாது தம்பி அப்படின்னாரு. ஏன் சார் ஹீரோயின் எல்லாம் என்ன சார் பண்ண, இது வந்து நம்ம வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக பண்ண போறோம் அப்படின்னாரு. இதை எத்தனாவது ஆல்பம் சார்? இதான் ஃபர்ஸ்ட் ஆல்பம். என்னன்னா முதல் ஆல்பமே ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக பண்ண போறாரா யாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த லிரிக்ஸ் எல்லாம் படிக்கும் போது ஒவ்வொரு லிரிக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சீன் வச்சிருப்பாரு. இந்த சீன் இப்படி எடுக்கிறோம், அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, அந்த நாய் வந்து வருது, டாக் வருது, அந்த ஃபிஷ் ஃப்ரெஷ் போடுவாங்க, அது கவ்வும் அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு நம்பவே இல்லை, இது எப்படி எடுக்க போறீங்க, அப்புறம் முட்டை வருமா, கோழி வந்து முட்டை போட்டு போமா, எங்க இதெல்லாம் சிஜி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். உண்மையிலேயே அந்த கோழி முட்டை போட்டு வரும்போது எடுத்தாங்க, நம்பவே முடியாது. கேமராமேன் சார் ஒரு வழி பண்ணிட்டாப்ல. அப்புறம் ஆக்சுவலா அந்தோனி என்னன்னா இதுவரையும் எந்த சாங் இந்த அளவுக்கு ரிப்பீட்டடா கரெக்ஷன் பண்ணி பாடியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன் சிறந்த மியூசிக் டைரக்டர் நண்பர் கிட்டத்தட்ட ஆனா இதுல எனர்ஜி இல்லைண்ணே, திருப்பியோட பாடுகிறேன் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் லோ பிச் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு இந்த இடத்துல பாடுங்க அப்படின்னு. ஆக்சுவலா இவர் கரெக்ஷன் கிடையாது, மாசனா சார், ஏங்க அவர் கொஞ்சம் டல்லா பாட்டாருங்க அப்படின்னு. அப்படியா, ஒன்னு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவர் போய் பாடாப்படுத்திட்டாரு. அடுத்த ஆல்பம் பண்ணி கொடுப்பீங்களா, விட்டா போதும் நான் கிளம்புறேன் அப்படின்றது மாதிரி சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இந்த சாங் வந்து அந்தோனியனை வந்தது வந்து எங்களுக்கு பெரிய முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த அந்தோனியன் வந்ததுனாலதான் எங்களுக்கு இந்த சாங் வந்து கண்டிப்பா ஓரளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சாங் வந்து வாங்குறதுக்கு நிறைய கம்பெனிங்க தயங்கினாங்க. நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலா, ஏன்னா இந்த சாங் பத்தி பாராட்டுறதை தாண்டி நிறைய கம்பெனி எந்தெந்த கம்பெனி ஏறி இறங்குங்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியும். நிறைய கம்பெனி வாங்க மறுத்தாங்க. ஏன் தப்பான விஷயம் இதை எடுத்துட்டோமா, என்ன சார் இல்லை இந்த சாங்ல ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, இதுல கமர்ஷியல் இல்லை. கமர்ஷியலா அப்படின்னா இது வந்து வியாபாரத்துக்கான விஷயம் இல்லை சார், தப்பா வச்சுக்காதீங்க, நான் அடுத்த ஆல்பத்துல வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். அந்த வியாபார உத்தினா என்ன அப்படின்னு. தம்பி ஒரு மாதிரி சாங் இருக்கணும் தம்பி, கிளாமரா இருக்கணும், லவ்வா இருக்கணும், ஒரு ட்ரெண்டிங்கா இருக்க பசங்களை வச்சு பொண்ணுங்களை வச்சு பண்ணாதான் அது போய் சேரும். அதான் எங்களுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நிறைய அமௌண்ட் வரும், உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு, என்னடா இதுலயுமே கமர்ஷியலு அப்படின்ட்டு. நிறைய ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணியிருக்காரு இல்லையா, இதான் சினிமால சென்னை கோடம்பாக்கத்துல காலையில் எடுத்து வைக்கிறாரு. அவருக்கு இது எப்படி தாங்கிக்க போறாரு அப்படின்னு. உண்மையை சொல்லட்டுமாங்க, இந்த ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் வரும்போது கேட்டேன், சார் எப்படி சார் அப்படின்னு. வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, நகையை அடமான வச்சிட்டேன். இந்த ஆல்பம் பண்ணும்போது மனுஷன் நல்லா இப்படிலாம் வந்தாரு, நல்லா மோதிரம்லாம் போட்டு செயின்லாம் போட்டு வந்தாரு. நீ பார்த்தா ஒன்றையும் காணும். என்ன சார் அப்படின்னு, எல்லாம் அடமான வச்சிட்டேன், ரிலீஸ் ஆகட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. எதுக்காக சொல்ல வரேன்னா, சினிமாக்காக மதுரைக்காரன் என்னமா பண்ணுவான் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இன்னும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு.
சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் சம்பளம் வாங்கினேன் ஆக்சுவலாக. வாங்கிடுறீங்களா? கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன் சார். ஏன்னா நல்ல விஷயம் பண்ணுறீங்க, நான் கொடுத்துட்றேன். ஏன்னா பொதுவாகவே நாங்கள் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லேட்டாக தான் சம்பளம் கொடுப்பாங்க. இவர் அட்வான்ஸ் வச்சுட்டு எங்களுக்கு ஷூட்டிங் கூப்பிட்டாரு. அது மட்டும் கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்களை மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கறி சாப்பாடு போட்டாங்க. பொதுவாக ஷூட்டிங் முடிஞ்ச கடைசி நாள் தான் கறி சாப்பாடு போடுவாங்க. இவர் கோயில் வச்சு சாப்பிடாதீங்க, வெளியே வச்சு சாப்பிடுன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கறி சாப்பாடு போட்ட ஒரு நல்ல மனுஷன், ப்ரொடியூசர், ஒரு வருங்கால இயக்குனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நான் மற்றவங்களை பற்றி பேசுகிறேன். கறி சாப்பாடு மட்டும் நான் சொன்னேன். அது என்னன்னா, நான் பாய், நான் முஸ்லீமு, மாமா மாப்பிள்ளைங்கிற உறவு எங்களுக்குள்ள. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால இன்னைக்கு நான் ஃப்ரைடே நான் டேட் மாறிடுச்சு, ஷூட் டேட் கொஞ்சம் மாறிடுச்சு, மழைனால மாறிடுச்சு. உனக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ கறி ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு சொல்லி, அதனால சாப்பிட்டுட்டோம். கோயிலுக்குள்ளே சாப்பிடணும், எல்லாரும் வெளியே வச்சு சாப்பிட்டோம். ஷூட்டிங்கை நிப்பாட்டிடுவாங்க, கோயில் எடுக்க வேணாம்னு சொல்லி. அவங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, கறி சாப்பிட்டா அந்த கோயிலுக்குள்ளே. அதனால் போகாமல் அந்த ஷூட்டவே இன்னைக்கு நிப்பாட்டிட்டு கொஞ்ச நாள் அடுத்த இடத்துக்கு போய் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு மாசானா. சாரி. இல்லை ஆக்சுவலாக நிறைய பேச ஆசைப்பட்டேன் சார், தப்பாக வச்சுக்காதீங்க. ஒரு சந்தோஷம் ஆக்சுவலாக, ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்காரு அப்படின்னு, அவனியாபுரத்துலேருந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லுவேன்னா, அந்த நாய் விஷயம் எனக்கே ஒரு இம்பாக்டாக தான் இருந்துச்சு. அது ஒரு கறியை தூக்கி போடும்போது எல்லாரும் கையும் மேலே பெய்யுது கபுர மாதிரி அப்படின்னு. அதில் எங்கள் அப்பா இருப்பார், எங்கள் சித்தப்பா இருப்பாங்க, எங்கள் மச்சான் இருப்பான், எங்கள் ஆச்சி இருப்பாங்க. உண்மையில அப்படி தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என் குடும்பத்தில் 60 இருப்பாங்களே, காசு வாங்கியிருப்பாங்களே, அதெல்லாம் என் குடும்பத்தில் வாங்கிட்டு நான் இங்கே வந்து கருத்து சொல்ல வந்திருக்கேன். அவமானமாக தான் இருக்குது. இதுக்கு ஏன் இந்த சாங் கிராமத்தில் போய் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் சிட்டியில் இருக்க யாரும் காசு வாங்குறது இல்லையா? சிட்டியில் இருக்க ஓட்டே போகிறது இல்லை, காசு வாங்குறது மட்டும் இல்லாமல் ஓட்டும் போட மாட்டான். கிராமத்துல இப்போ காசு வாங்கிட்டு ஓட்டு போறானா, அது நியாயமாவது இருக்கு. காசு வாங்குறான், ஓட்டு போறான். ஆனால் சிட்டியில் இருக்க காசு வாங்கிட்டு ஊருக்கு போயிடறான் லீவ்ல. உண்மையே இல்லைண்ணே, இது கைத்தட்டுறதுக்காக சொல்ல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஸோ இது வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடு நம்ம எவ்வளோதான் கூறுறோம், ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடு, அவன் பட்டா தான் திருந்துவாங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கருத்து சொல்லிட்டாங்க. இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எதுக்காக இந்த பாட்டை எடுத்தோம் அப்படின்னா, அது விஷுவல்ல பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து நான் ஆக்சுவலாக இந்த அரசியல் சம்பந்தம் ஓட்டு கேட்குற மாதிரி இந்த சாங் எடுக்கும்போது உண்மையிலேயே நான் போயிட்டு இப்படி சீட்டை ஓட்டு சீட்டை காட்டுறேன், காசு கேட்டாரு. அந்த விஷுவல் பார்த்துருப்பீங்க, அது ஒரே டேக்கு. அது கேஷுவலா நடந்த விஷயம். ஆக்சுவலா இதை நினைச்சு நான் வருத்தப்படவா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இதோட பங்கு இருக்கு. எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, மீடியாவுக்கு இருக்கு, அரசியல்வாதிக்கு இருக்கு, அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அது பொறுப்பு இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம தாத்தா பாட்டி ஆகிட்டோமா, நம்ம சித்தப்பா பெரியப்பா ஆகிட்டோமா, நம்ம மாமா மச்சானை வந்து இந்த மாதிரி கையேந்த வச்சிட்டோமா அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. முடிஞ்சு போச்சு, விடுங்க. இனி வர யங்ஸ்டர்ஸுக்காவது இந்த விஷயத்த வந்து நடக்க விடாம பார்த்துப்போம் அப்படிங்கிறது தான். மீடியா நண்பர்கள் வந்து கம்மியாக தான் வந்திருக்கீங்க எனக்கு தெரியுது. பட் இந்த மீடியா நண்பர்கள் வந்து இந்த சாங் வந்து கரெக்டான இடத்துல போய் சேர்ப்பாங்க. ஏன்னா இது மொதல் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணும்போது இன்னும் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக உங்களுக்கு நடக்கும் சார். டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு பெரிய ஹீரோ வச்சு, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் சார், ரியாசனை சொல்லவே வேணாம். ஆக்சுவலாக பெரிய கைத்தட்டு கொடுங்க. இந்த ஷோவோட ஹீரோ பார்த்துப்பீங்க, ஏஆர் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி. உண்மையில் அவரே திறமையான மனுஷன். ஏன் ஜெயிக்கல அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கான நேரம் இப்போ சார் வந்திருக்கு, இப்போதான் வந்திருக்கு. இது கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக அமையும். நோன்பு எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டான விஷயமா வந்து சேரும். அண்ட் அந்தோனியனை எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா ஜிகிதாண்டா படம் அந்த டைம்லேருந்தே பழக்கம். ஏதாச்சும் பண்ணுவோம் நடப்போம். பட் அவரால் மீட் பண்ணிக்கவில்லை, இன்னைக்கு தான் மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து இருந்ததுக்கு. இவர் பாவம் சத்யானா வாடிப்பட்டியில் சொந்த வாடிப்பட்டியில் அவனியாபுரம் தான் ஆர்டிஸ்டாவே மதிக்கல. வா வச்சா வா பாடு என்ன லிரிக்ஸ் பண்ற, அவர் எப்படி பாடிருக்காரு, அவர் பாடுகிறியா பாடுவாரு, நீ லிப் கூட அப்படின்னு அந்த கேமராமேன் சாரும் மாசனும் போட்டு பாடா படுத்திட்டாங்க. ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட், நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்குலாம் என்ன பண்ணனே தெரியல. தம்பி நடங்க, ரூபா நோட்டு கொடுங்க, வாங்க போங்க அப்படின்னு எடுத்தாங்க. பட் இருந்தாலும் விஷுவலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சாங் வந்து கண்டிப்பாக என் வீட்டில் இருக்கவங்களுக்காக கண்டிப்பாக நான் போட்டு காட்டுவேன். முதல்ல என் குடும்பத்தை நான் திருத்துறேன் இல்லையா, ஏன்னா எங்கள் குடும்பத்துலேயும் காசு வாங்கியிருப்பாங்க.
நான் இல்லைன்னு மறக்கவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுங்க நம்ம குடும்பத்துல காசு வாங்கல அப்படின்னு? நாங்கள் வாங்கல சார். குடும்பத்தை யாருமே வாங்கலையா? நான் வாங்கல. எங்க உங்க குடும்பம் என் குடும்பம் வேற வேற ஏன்னா? என் குடும்பம் வாங்கினாலும் இது உங்களோட பொறுப்பு இருக்கு. எதுக்காக சொல்லுவாங்க வாங்கல ஏன் கை தூக்க கூடாதுன்னு சொல்ல வரேன்னா, நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா நான் வாங்கினா நீங்க சுட்டி காட்டணும், பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கினா டேய் நீ வாங்காதன்னு சொல்லணும். அது உங்க பொறுப்பும் இருக்கு. கை தூக்கலையா? தூக்க வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. வருங்கால நம்ம விஜய் சார் ரசிகர்ல இருந்து எல்லா கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, வரப்போற கட்சி, இந்த களத்துல இருக்க எல்லா கட்சிக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எந்த அரசியல் சம்பந்தமாவும் யாரையும் தாக்கி நாங்க இதை எடுக்கவே இல்லை. கண்டிப்பா இது எல்லா அரசியல்வாதி குரூப்புக்கும் போய் சேரட்டும். கண்டிப்பா அவங்க பார்த்து யோசிப்பாங்க, ஆஹா தெளிவாயிட்டாங்களோ அப்படின்ட்டு. ஸோ போய் எல்லாம் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கடலில் தத்தளித்தது என்னை தோணி போட்டு காப்பாற்றிய அந்தோணி அவர்களுக்கும், அதில் நங்கூரமாக நான்கு பக்கம் நங்கூரமாக அமைந்த நண்பர் கமல்பாண்டி அவர்களுக்கும், எதிர்காற்றவே இசை காற்ற மாற்றிய எனது அருமை மாமா ரியாஸ் காதரி அவர்களுக்கும், அந்த இடத்தில் எங்கள் இருளில் மூழ்க செய்யாமல் இருந்த செயற்கை சூரியன் சூரஜ் நல்லசாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். பொதுநலவாதி இந்த கண்டென்ட் பாசமல படத்துல சிவாஜி சாரும் ஜெமினிகேஷன் பேசுவாங்க. பொதுநலம் பொறியிலை பலகார வைத்து எளியின் பசியை போக்கவா, புத்துக்கு அருகில் மறுபடி கூதுவது நாதத்தின் கால்களை குளிர செய்யவா, காட்டுக்குள்ளே குடிபெருத்து கலைமானுக்கு வேடி கட்டணும்னு பேசுவாப்ல. உடனே ஜெமினிகேஷன் சார் சொல்லுவாப்ல, ஜெமினிகேஷன் சொல்லுவாப்ல, ஊதுபத்தி போல் எரிஞ்சு உருமட்ட சாம்பலம் ஆகிறது, தேய்க்க தேய்க்க சந்தனமும் என்னை போல பொதுநலவாயும் ஆகுது. அதே போல இந்த கம்பெனியும் இந்த மாதிரி பொதுநலவமா அமைந்திருக்கு. அதாவது யானையோட வலுவு அதோட இதுக்கு தெரியாது. யானையோட வலுவு அதுக்கு தெரியாது. ஒரு பொருள் 100 கோடிக்கு படம் பண்ணிடலாம், அந்த பேரோட மதிப்பு கொஞ்சம் கம்மி தான். இந்த இடத்துல இருக்க போறீங்களா இவ்வளவு சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தொடப்பம் இதுதான். அதே மாதிரிதான் ஓட்டோட மதிப்பு நமக்கு தெரியாது. அந்த ஓட்டோட மதிப்பு தெரிஞ்சு எல்லாரும் நியாயமான அரசியலுக்கு வாக்களிச்சு அவங்களை வெற்றி பெற செய்து நம்ம குறைய மட்டும் கேட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம் மாதிரி பேச கொடுத்து 2 பேருக்கும் வணக்கம் தெரிவிச்சு. நன்றி சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் அடுத்தது இந்த பாடலோட பில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பாடல் இவர் பாடினாலே கண்டிப்பா ஹிட் தான் ஆகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். எஸ், ஐ வுட் லைக் டு கால் தி அந்தோனிதாஸ் அண்ணா டு ஹேவ் சம் ஃபியூ வேர்ட்ஸ் டு ஷேர். எல்லோருக்கும் வணக்கம். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மூத்தவங்க பெரியவங்க எல்லோரையும் வணங்குகிறேன். எல்லோரும் புகழ் வெளிச்சத்தில் ஜொலிக்க அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஒரு நாட்டுப்புற கலைஞனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 போராளிகளுடைய வெற்றி விழா இது, அப்படிதான் எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசமா எனக்கு ஃபோன் பண்ணதுல இருந்து ரியாஸ் அண்ணன், மாசா அண்ணன் 2 பேருமே அவங்க கோபமாவும் முகத்தை நான் பார்த்ததே இல்லை, சோகமாவும் பார்த்ததே கிடையாது. 2 பேரும் அதே சிரிப்பு தான். சினிமாவில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பல திறமையை கையில் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் ரியாஸ் காதரி அண்ணன். பாடுவார், பாட்டு எழுதுவார், கம்போஸ் பண்ணுவார். மதுரையில் ஒரு அழகான ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு. நல்ல நடிகர். இப்படி பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு மனிதர். எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர். கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. அவர் நம்புற கலைமகள் அவருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. நாங்களும் அதுல ஒரு புள்ளியா இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாசான அவனியபுரம் மாசான ரொம்ப சந்தோஷம். நானும் ஒரு ஓட்டு போடுற ஒரு தமிழ் சாதாரண குடிமகனா நான் உங்களை வணங்குறேன். நான் சொல்ல வேண்டிய கருத்து நம்ம எல்லாரும் நீங்க அந்த உங்க மனசுல அந்த எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு நீங்க எந்த விதமான காசை எதிர்பார்க்காம உங்களுடைய சொந்த உழைப்பு போட்டு இத்தனை நாள் இதுக்கான மெனக்கட்டதே பெரிய விஷயம். கவர்மெண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே வேலையை. இதை நீங்க ஒரு தனி மனிதனா இதை பெரிய விஷயம் முடிச்சிருக்கிறீங்க. இதுல நானும் ஒருவனா இருந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
மற்றபடி ஒளிப்பதிவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நண்பன் கமல், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக சினிமா பாட்டு மாதிரி வந்திருக்கு. இந்த பாட்டில் உழைச்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பெருமை. அதனால யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. ஓட்டு போடுறவங்க தயவு செய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. மற்றபடி எல்லாத்தையுமே அவங்க எழுத்துல சொல்லிட்டாரு. இந்த பாடலை வெளி உலகத்துக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை சேர்ந்த உங்களுடைய கடமை அப்படின்னு நானும் என்னுடைய பங்குக்கு நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன். உங்களோட சேர்ந்த நானும் என்னுடைய சோசியல் மீடியாவில இந்த பாட்டை பகிர்றேன். ஒரு நல்ல சமுதாய படைப்பும் அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற சகோதரிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. வேற ஏதாச்சும் பேர் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கிறேங்க. நன்றி. என்னை இங்கு அழைத்த நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நல்லவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, நான் வந்ததுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். முதல்ல மேடைகள் எனக்கு புதுசு இல்லை, பேசுறதும் ஆல்மோஸ்ட் என் தொழிலாயிடுச்சு. நண்பர் சுபாஷ் அவர்கள் சொன்னது போல எங்க கேட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் என்னால் பலன் இருக்குமா இருந்தால் உடனே போயிடுறது என்னுடைய வழக்கம். இங்கே கூப்பிட்டவர்கள் எனக்கு ஒரு விதத்தில் உறவு என்று சொல்லலாம். காரணம், உங்களுக்கும் எனக்கும் இடையே இருப்பது கலை மட்டுமல்ல, தமிழும் இருக்கிறது. அந்த தமிழுக்காக 12 வயசுலேயே உயிரை தியாகம் பண்ண முயற்சித்த ஒரு இளைஞன் நான் அன்று. இப்போதும் இந்த வயசிலும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். சினிமா என் உழைப்பு, தொழில். பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் இந்திய மொழிகள் 9 மொழிகளிலே 300 படங்களை தாண்டி விட்டேன். இப்போது ஓய்வாக இருக்க வேண்டிய வயசு, ஆனாலும் இருக்க முடியவில்லை. எதனால் என்றால், சமுதாயத்தை பார்க்கின்ற போது நாம் வளரும் போது இருந்த சமுதாயம் எப்படி இருந்தது, இப்போது சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. டெமோக்ரஸி இஸ் கவர்ன்மெண்ட் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் டு த பீப்புள். ஜனநாயகம் என்றால் மக்களுக்கானது, மக்களால் ஆனது. அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறேன். மக்களே தவறு செய்தால் அந்த ஜனநாயகம் என்ன ஆகும்? இதை சற்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு புரியும். Tap the rich and pat the poor அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இப்போது என்ன நடக்கிறது? Pat the rich, but they are tapping the poor. இல்லையா? விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் இல்லையா? கல்விக்கு எதிரான சட்டம், எல்லாமே எதிராகத்தான் போய் கொண்டிருக்கிறது. So where is democracy? For the people, by the people and to the people. ஆனால் அது இங்கே அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் டிவியில் பார்த்ததை சொல்லுகிறேன். ஒரு தலைவர் ஆர்த்தி எடுக்கிறார்கள், ஒரு பெண் ஆர்த்தி எடுக்கிறார். அந்த தலைவர் இதில் நிற்கிறார். இந்த வீடியோ இப்போது வெளியாகி it is creating havoc. என்ன நடக்கிறது அந்த வீடியோவில் நான் பார்த்தேன், உற்று பார்த்தேன், ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தேன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தேன். எடிட்டர் சுபாஷ் அவர்கள், அதனால் அவருக்கு தெரியும். ஆர்த்தி இப்படி எடுக்கப்படுகிறது, தலைவருடைய எந்த கையிலே ஏதோ இருக்கிறது. அது என்ன என்று நான் சொல்ல தெரியாது.
தட்டுக்கு கீழே இப்படி போகிறது. எதிரே நிற்கிறவருடைய இடது கை தான் அதை ரீச் பண்ண முடியும். ஆனால் வலது கை கீழே வருகிறது, அந்த கொடுக்கப்படுகிற பொருளை வாங்குகிறார்கள். வலது கையால் தான் வாங்க வேண்டும் என்பது எதற்கு இருக்கும்? எதை வலது கையால் வாங்குவோம்? நமக்கு பயனுள்ளதைத்தான் வலது கையால் வாங்குவோம். இல்லை என்றால் இடது கையால் வாங்குவதில் தவறில்லை. அப்போது கொடுக்கப்படுகின்ற பொருள் முக்கியமான பொருளாக இருப்பதனால் தான் அந்த இல்லத்தரசி வலது கையை நீட்டி வாங்குகிறார். அப்படி அவர் வலது கையை நீட்டும் போதுதான் அந்த வீடியோ ஸ்டே ஆகுது. அதனால் தான் அதை பார்க்க முடிகிறது. அதனால் தான் இன்று அது வழக்காக வருகிறது. அதனால் தான் அது இன்று கோட்டைக்கு போகிறது. So democracy by the people for the people to the people என்றால் அந்த மக்களே இப்படி பணம் பெற்றுக்கொண்டால் என்ன அர்த்தம்? இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் கொடுக்கிறவர்களை தூண்டி விடுகிறார்கள். இதனை நான் மறுத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் லஞ்சம் வாங்கிய நீங்கள் லஞ்சத்தை கொடுக்கிறவருக்கு ஒரு சலுகை கொடுக்கிறீர்கள். அப்ப லஞ்சம் கொடுத்தவர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததனால் அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் வருகிறது. உண்மையா இல்லையா? அரசியல்வாதிகள் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் எப்போது ஏற்படுகிறது? உங்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக. அப்படியும் சொல்லலாம் அல்லவா? அதைத்தான் அவர் 29 பைசா தினமும் காலையில் என்று சுபாஷ் சொன்னார்கள். அது சரி, மெத்த சரி. அரசியல்வாதிகளை பற்றி சொல்லும் போது சற்று பின்னால் நான் போகிறேன். 1962ஆம் ஆண்டு நான் காஞ்சியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே இருக்கிறேன். விடிய காலை 5:30 மணிக்கு கீழே வீடு. அந்த வீட்டின் கதவு திறக்கப்படுகிறது. நான் எட்டி பார்க்கிறேன். சில பேர் வருகிறார்கள். இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு வெங்கடாச்சலபதி படத்தை காட்டுகிறார்கள். அந்த வெங்கடாச்சலபதி படத்தின் மீது நம்மங்கள் நான் கண்ணால் பார்த்தது வெறும் 5 ரூபாய்கள். 5 ரூபாய்கள் அந்த வெங்கடாச்சலபதி படத்துக்கு மேல் வைக்கப்படுகிறது. இதனை அந்த வீட்டுக்காரர்கள் கையில் தொட்டு வாங்கும் போது எதிரில் நிற்பவர் சொல்கிறார், கீழே இருப்பது வெங்கடாச்சலபதி. அவருக்கு சத்தியம் பண்ணியது போல் உங்கள் கையை தொட்டு தான் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று சொன்னார். இதை நான் கேட்டேன். எந்த தேர்தல் தெரியுமா? 62ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் காஞ்சியிலே போட்டியிடுகிறார்கள். எதிர்த்து போட்டியிட்டவர் நடேச முதலியார் என்ற அவருடைய சார்பாகத்தான் இந்த பணம் கொடுக்கப்படுகிறது. 2 நாள் கழிச்சு ராஜாஜி அவர்களும் அண்ணா அவர்களும் காஞ்சியில் தேர்தல் பிரச்சார மேடை அதிலே பேசுகிறார். ராஜாஜி அவர்களுக்கு பின்னால் தான் அண்ணா யூசுவலாக பேசுவார், எந்த மேடையாக இருந்தாலும். ஆனால் அன்று அண்ணா முன்னால் பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், வெங்கடாஜலபதி படத்தின் மீது 5 ரூபாய்களை வைத்து வீடு வீடாக கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் நேரத்தை குறைத்துக் கொண்டால் தான் ராஜாஜி அவர்கள் பேசுவதற்கும் அவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்பதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி அண்ணா பேசிவிட்டு அமர்ந்து விடுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. 62ஆம் ஆண்டு 5 ரூபாய் வெங்கடாச்சலபதி படத்தினை வைத்து கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் அந்த அரசியல்வாதிகள் இன்றும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் என்றெல்லாம் கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கேடு கெட்ட மனிதர்களிடம் நான் கேட்கிறேன், நீங்கள் அவர்களை தூண்டுகிறீர்கள். இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் என்று ஒரு தடவை சொல்லி பாருங்கள். ஒரு தெருவில் இருக்கின்ற 50 வீடுகள், அந்த 50 வீடுகளும் நீங்கள் பணம் கொடுப்பதை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று தைரியமாக சொல்வீர்களே. ஆனால் 7.5 கோடி தமிழர்களும் அதே போல் சொல்வார்களே. ஆனால் இந்தியாவின் 140 கோடி மக்களும் அதே சொல்லுவார்களே. ஆனால் பாரதம் என் நாடு, 140 கோடி மக்களும் என் மக்கள் என்று எவரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? முடியாது.
இதனைத்தான் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அனைவரும் சொன்னார்கள். கேட்டார்களே அந்த அம்மா, பதில் சொல்ல முடிந்ததா? தமிழ்நாட்டிலேயா? இன்னொரு பேர் சொன்னார்கள். அந்த கேள்வியை தைரியமாக ஏன் அந்த அம்மாவால் கேட்க முடிந்தது? யோசித்து பாருங்க. அரசியல்வாதிகள் கூட இப்படி ஆனதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குவது மட்டுமல்ல, அரசுகளுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. பொதுநலவாதி இந்த படத்தை எடுத்து அவரிடம் சொல்லுகிறேன் நான். அடுத்த படமாக, அடுத்த பாட்டாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இலவசங்களையும் நாங்கள் வாங்க மாட்டோம். நீங்கள் யார் எங்களுக்கு இலவசம் கொடுப்பதற்கு? நான் ஓட்டு போட்டால்தான் நீ ஆட்சியில் அமர்கிறாய். உங்களால் நான், உங்களுக்காக நான், உணராதவன் இல்லை நான். சொன்னாரே அண்ணா, என்ன சொன்னார்? உங்களால் நான், உங்களுக்காக நான், உணராதவன் இல்லை நான் என்று சொன்னார். இது வல்லவா அரசியல்? இது வல்லவா அரசியல் தலைவருக்கான ஒரு குணம் இல்லையா? வாஜ்பாய்க்கு அவ்வளவு பெரிய சிலை வைத்திருக்கிறோம். நல்லது, வணக்கத்துக்குரியது, பாராட்டுக்குரியது. ஆனால் அந்த வாஜ்பாயுடைய வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அவர் பதவி ஏற்கும் போது இந்தியா 500 சமஸ்தானங்களாக இருந்தது. 500 சமஸ்தானங்கள். பிரித்தாளுகின்ற பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான், இந்த சமஸ்தானத்தில் நீங்கள் எந்த உலக நாட்டோடு வேண்டுமானாலும் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுடைய ஆட்சியில் நீங்கள் இணையலாம். இந்தியாவோடு தான் இணைய வேண்டும் என்பது இல்லை. சொல்றது யார்? வெள்ளைக்காரன். நீங்கள் பாகிஸ்தானோடு இணையலாம், இங்கே இருக்கின்ற வேறு மாநிலங்களோடு இணையலாம், வேறு நாடுகளோடு கூட இணையலாம் என்று சட்டம் போடுகிறான் வெள்ளைக்காரன். அப்போது அந்த சமஸ்தானங்களினுடைய அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னோடு சேர்ந்த அனைத்தையும் இந்திய நாடாக்கினார். மீதி இருந்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டார். என்ன எச்சரிக்கை தெரியுமா? நீங்கள் வேறு நாடுகளில் சேர்ந்தால், பாகிஸ்தானோடு சேர்ந்தால் உங்களை இந்தியாவின் எதிரிகளாக நாம் கருதுவோம் என்று எச்சரிக்கை விட்டார் வாஜ்பாய் அவர்கள். அனைவரும் சேர்ந்து விட்டார்கள். அப்போது 3 சமஸ்தானம் மிச்சம் இருக்கிறது. காஷ்மீர், ஹைதராபாத், இன்னும் ஒரு சமஸ்தானம் சேர்க்க முடியவில்லை வாஜ்பாய் அவர்களால். போராடுகிறார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐக்கிய நாட்டு சபைக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பரவாயில்லை, இத்தோடு விட்டு விடுங்கள் சொல்லுகிறார் ஜவஹர்லால் நேரு. வாஜ்பாய் அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு 3 நாட்கள் கொடுங்கள், இந்த 3 சமஸ்தானத்தையும் நான் இந்தியாவுக்குள் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னார் வாஜ்பாய் அவர்கள். ஆனால் அந்த 3 நாட்களை கூட கொடுக்கவில்லை காங்கிரஸ் அரசாங்கம், நேரு அரசாங்கம். கொடுத்திருந்தால் வாஜ்பாய் இந்த காஷ்மீர் இல்லாமல் பண்ணியிருப்பார், அந்த 3 மாநிலங்களையும் இந்தியாவோடு இணைத்திருப்பார். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். 1976 வாஜ்பாய் அவர்களை பற்றி சொல்லும் போது ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்து விட்டேன், அதை சொல்கிறேன். மணிபென் அவர்கள் வாஜ்பாயின் மகள். வாஜ்பாயின் மகள் வாஜ்பாய் அவர்களை பார்க்க வரும்போது வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் வருவார்கள், பெரியவர்கள் வருவார்கள். அப்போது இந்த மணிபென் என்ற மகள் மட்டும்தான் வாஜ்பாய் வீட்டிலே இருப்பார். வரவேற்பதும் அவருடைய புரோகிராம் எல்லாம் பார்த்து அப்பாவிடம் சொல்லுவதும் மணிபெண்ணுடைய வேலை. அந்த மணிபெண் அவர்கள் ஒரு வெளிநாட்டு தூதுவர்கள் வரும்போது அமைச்சரை பார்க்க கட்டியிருந்த சேலையை பார்த்துவிட்டு கேட்கிறார்கள், ஒட்டு போட்ட சேலையை கட்டி கொண்டிருக்கிறீர்களே மணிபெண் அவர்களே,
உங்கள் அப்பா பெரிய மந்திரி அல்லவா, இது அவமானம் இல்லையா என்று கேட்கிறார். இல்லை என்று சொல்லுகிறார். ஒன்றிய அமைச்சராக இருந்த வாஜ்பாயின் ஒரே மகள் மனிதன். அவர் சொல்லுகிறார், தயவு செய்து கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என் தந்தையினுடைய பணிகளை, அவருக்கு தேவையான பணிகளை 24 மணி நேரமும் செய்து கொண்டிருக்கிறேன் நான். அந்த நேரத்தில் மிஞ்சுகின்ற இடைவேளை நேரத்தில், கிடைக்கின்ற மீதி நேரத்தில், சொற்ப நேரத்தில் நான் நூல் நோக்கிறேன். காந்திஜி பண்ணாரே அது. நூல் நோக்கிறேன். அந்த நூல்களை வைத்துக் கொண்டு என் தந்தைக்கு ஆடைகளை தயார் செய்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றிய அமைச்சர், அவ்வளவு பலம் வாய்ந்த அமைச்சர், காந்திஜி அவர்களால் போற்றப்பட்ட அமைச்சர், நேரு அவர்களின் நெருங்கிய தோழமைக்கு இதாக இருந்த அமைச்சர் வாஜ்பாய் அவர்கள் அம்மையார் மகள் நெய்த துணியிலேதான் வேட்டியும் மேலே போடுகிற குர்தாவும் போட்டுக் கொள்கிறார். அப்போது அந்த அம்மா சொல்கிறார் அந்த வந்த வெள்ளைக்காரரிடம், அப்படி அவர் கட்டிய வேட்டிகளில் கலட்டி போட்ட வேட்டிகளை துண்டு துண்டாக வெட்டி அவற்றை புடவையாக இழைத்து நான் அவற்றை கட்டிக் கொள்கிறேன் என்று சொன்னால் மத்திய அமைச்சரின் மகள். இன்றைய அமைச்சர்கள் ஒரு நாளைக்கு வெளியே போக வேண்டுமானால் அவர்கள் அணிகின்ற ஆடையின் விலை என்ன சொல்ல முடியுமா உங்களால்? தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் பேசுகிறார்கள் மக்கள் பாவங்கள் என்று. Tap the rich and pat the poor என்றார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்ன நடக்கிறது? இதுதான் நடக்கிறது. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஆட்சிக்கு வந்து விடுகிறீர்கள். 29 பைசா தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் சுபாஷ் அவர்கள் கணக்கின்படி. ஆனால் தினமும் 29 கோடிகள் உங்கள் வீட்டுக்கு போகிறதே, இது தர்மமா? இதற்கு விலை விளைத்தது யார்? நீங்கள், மக்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? இந்த 5000 ரூபாயையோ 10,000 ரூபாயையோ வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஓட்டிவிட முடியுமா? ஆகவே இந்த பாடல் வரவேற்கத்தக்கது. மக்களே, இனிமேல் நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். இரண்டாவதாக அவனியாபுரம் இயக்குனர் அவர்களே, அடுத்ததாக இலவசங்களை மக்கள் வாங்க மாட்டார்கள். ஏன் ஏன் என்பதற்கான காரணத்தை நான் சரியாக சொல்ல வேண்டும். It is government by the people, for the people and to the people. உங்கள் அரசாங்கம், நீங்கள் ஓட்டு போட்டு அமைக்கப்பட்ட அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு வருகின்ற அத்தனை பணமும் அத்தனை ரூபாய்களும் உங்கள் பணம். அந்த அரசு இலவசமாக எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்கிறேன், 60 ஆண்டுகளாக 62 அந்த ஒரு இயக்கங்களோடு பழகிறத நான் கேட்கிறேன். இன்று எந்த கட்சியாக இருந்தாலும், 50 ஆண்டுகள் வளர்ந்த கட்சியாக இருந்தாலும், 100 ஆண்டுகள் வளர்ந்த கட்சியாக இருந்தாலும், சில பேரிடம் மட்டும் 2000 கோடி 10,000 கோடி 25,000 கோடி என்று பணம் சேர்கிறதே, அது எங்கிருந்து வந்தது? உங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக, உங்களுக்கு தினம் 29 பைசா கொடுப்பதற்காக 29 கோடி சம்பாதிக்கிறானே, அவன் வீட்டிலே 10 கார்கள் இருக்கிறது, 10 வீடுகள் இருக்கிறது. ஆனால் ஏழைகளுக்கு இலவசங்களை கொடுக்கிறான். நியாயமா? பணம் வாங்கலாமா வாக்குக்கு? அதைத்தானே சொல்லி இருக்கிறார்கள். இதில் என்ன தப்பு? இதை அரசாங்கம் அல்லவா வாங்கி வெளியிட வேண்டும் இந்த பாட்டை. இதுதான் எங்கள் கொள்கை என்றுதானே அவர்கள் சொல்ல வேண்டும். இல்லை, கெட்டவர்கள் எல்லா இடமும் இருக்கிறார்கள். அனைவரையும் தீமையானவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். இன்னமும்
நல்லவர்களும் இருக்கிறார்கள். அந்த நல்லவர்கள் ஆள வேண்டுமானால், அந்த நல்லவர்கள் தீயவர்களை வெளியே அனுப்ப வேண்டுமானால், இந்த இடத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நல்லவர்கள் தங்களோடு இருக்கின்ற தீயவர்களை வெளியே அனுப்ப வேண்டுமானால் நீங்கள் பணம் வாங்கக்கூடாது. அப்ப தைரியமா செய்ய முடியும். இன்னொரு ஒரு உதவியாளர் இருந்தார், அவர் பதவியில் இருக்கும் போது அவர் கொஞ்சம் பணத்தை திருடி விட்டார். நான் அவரை தனியாக கூப்பிட்டேன். அந்த பணத்தை திருப்பி வையுங்கள், இல்லை என்றால் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்றேன். நடவடிக்கை எப்போது எடுக்க முடியும்? என் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், நான் நல்லவனாக இருக்க வேண்டும், என்னுடைய வார்த்தை மதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நான் கேள்வி கேட்க முடியும். என் பக்கத்திலே ஒரு கெட்டவனை வைத்துக் கொண்டு நான் நல்லது எப்படி செய்ய முடியும்? இதை உணர வேண்டியவர்கள் மக்களாகிய நீங்கள் தான். 1976 ஒன்றிய அரசு சில அரசியலமைப்பு சட்டங்களிலே சில திருத்தங்களை கொண்டு வருகிறது. வேடிக்கையான திருத்தங்கள். சிந்தித்து பாருங்கள் மக்களே. முதல் திருத்தம் என்ன தெரியுமா? இந்தியா ஒரு பொதுவுடைமை நாடாக இருக்கும். இது முதல் திருத்தம். இரண்டாவது திருத்தம், இந்தியா மத சார்பின்மை ஆன நாடாக இருக்கும். மூன்றாவது திருத்தம், தயவு செய்து சிரிக்காதீர்கள், இந்தியா நேர்மையை கடைபிடிக்கும். ஐயா, நேர்மை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகத்தான் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்க வேண்டியவர்கள் மக்கள். அந்த மக்களே ஓட்டுக்கு பணம் வாங்கினால் எப்படி கேள்வி கேட்க முடியும்? ஆகவே ஊழல் உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் மாதான் அவர்கள் உங்களை திருத்த முயற்சி பண்ணுகிறார். இந்த பாடல் அரசுகளுக்கானதல்ல, ஊழல்வாதிகளுக்கானதல்ல, மக்களாகிய உங்களுக்குத்தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.